ஹே காய்ஸ், நீங்கள் என்ன எபிசோட் பார்க்க போகிறோம்னா சோல் லேண்ட் சீசன் 2ஓட எபிசோடு 53 தான் பார்க்க போகிறோம். எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். இதுக்கு அடுத்து 2 எபிசோடு கன்ஃபைன் பண்ணிவிடுவேன். அது முடிஞ்சதும் இது முடிஞ்சதும் அதையும் அதுவும் சேர்ந்து வந்துடும். இதையும் பார்த்துருங்க காய்ஸ். போன எபிசோடு இதோட முடிச்சிருந்துருப்பாங்க. ஹைடாவும் ஷியோவும் ஃபைட்டுக்காக ரெடியாக இருப்பாங்க. இந்த எபிசோடு அதுலேருந்து தாங்க ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஃபைட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஹைடவும் அந்த சோல் வெப்பன்ஸ் எல்லாத்தையும் ஃபுல் பவரில் எனர்ஜி கொடுத்துருக்காங்க. அதே இடத்துல அங்கே இருக்கணும்னு சொல்கிறோம். இந்த வெப்பன் மொத்தமாக எனர்ஜி இதுவாகணும்னா மொத்த சோல் பவரையும் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அங்கே அட்டாக்கே ஆரம்பிச்சு அங்கே ஆப்போனண்ட்டில் இருக்க 2 பேரும் ஹைடோவை தான் குறி வச்சு அட்டாக்காக வந்துட்டு இருக்காங்க. அதனால ஷியோவும் விட்டு கொடுக்காம அங்கே டிஃபெண்ட் தான் பண்ணிட்டு இருக்கா. அவங்க 2 பேரையும் ஹைடோ கிட்ட விடாமல் ஷியோவும் சொல்கிறா, நான் பார்த்துக்கிறேன் இவங்களை, நீங்கள் அந்த வெப்பனை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷியோ தான் ஃபுல் பவரையும் கொடுத்து தடுத்துக்கிட்டு இருக்கா. அவளோட டிஃபென்ஸ் பவர் மட்டும் இல்லாமல் அவளோட அந்த அட்டாக் ஸ்கில்லையும் பயன்படுத்தி தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். ஆப்போசிட்டில் இருந்தவங்களும் ஹைடோவை விட்டுட்டு நம்ம ஷியோவை அட்டாக் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி ஃபுல் பவரில் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஷியோவும் தன்னோட ஃபுல் பவரை கொடுத்து இவ்வளோ தான் டிஃபெண்ட் பண்ணலான்னு, அதனால அது ஷியோவுக்கு தான் ரொம்பவும் டேமேஜ் வாங்க ஆரம்பிக்கிறான். ஆனாலும் அவன் விட்டு கொடுக்காம இருக்கா. அதே நேரத்தில் இதை விட பவரை இன்னும் பூஸ்ட் பண்ணுங்கிறதுக்காக சோல் பவர் பூஸ்ட் பண்ணுற அந்த லாலிபப்பையும் சாப்பிட்டு இன்னும் பவரை பூஸ்ட் பண்ணி, ஆனாலும் அதுக்கும் இன்னும் டைம் எடுக்குது. ஏன்னா அவளால் சுத்தமாகவே முடியல. அதே நேரத்தில் ஷியோவும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் பவரையும் கொடுத்து இது பண்ணிட்டு இருக்கா. அதே நேரத்தில் அங்கே அவருக்கு ஆப்போசிட்டில் இருக்க 2 பேருமே ரொம்பவும் பவர்ஃபுல்லாக அட்டாக் பண்ணி நம்ம ஷியோவை பறக்க விட்றாங்க. ஏன்னா அவள் ஷியோ மயங்கி விழுந்துடுறா. ஏன்னா அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான அட்டாக். அதை பார்த்தா ஹைடோக்கும் சரியான கோவம் வந்துடுது. அதனால தான் சோல் பவர்ஸ் அதை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கான ஃபுல் பவரையும் கொடுத்து அதை அட்டாக் காமிச்சிடுறாரு. அந்த சோல் வெப்பன் கன்னும் அட்டாக் பண்ணதில் எல்லாருமே ஆல்மோஸ்ட் நாக் ஆயிடுறாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹைடோவும் ரொம்பவும் எனர்ஜி இழந்துடுறாரு. அதே நேரத்தில் ஆப்போசிட்டில் இருந்தவன் ஒருத்த பேலன்ஸ் பண்ணி நின்றுறான். முழு பவரையும் பயன்படுத்திட்டனால நம்ம ஹைடோவும் அவராலையும் சுத்தமாகவே பேலன்ஸ் பண்ண முடியாமல் அவரும் கீழே விழுந்துடுறாரு. ஏன்னா அவரோட பவர் மொத்தத்தையும் பயன்படுத்திட்டார். அப்போ தான் நம்ம யோவும் திங்க் பண்ணுறான், இதுக்கு இந்த அட்டாக்காக தன்னோட சோல் பவர் மொத்தத்தையும் பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் யோசிச்சுட்டு இருக்கான். சுற்றி இருந்த ஆடியன்ஸ் எல்லாருமே என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்பவும் இதுவாக தான் இருக்காங்க. ஏன்னா ஷெர்கே அகாடமி தானே அது ஜெயிக்கும்னு நினச்சேன். அதே நேரத்தில் ஆப்போசிட்டில் இருந்தவங்களும் வின் ஷியாங்டாங் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிடுறாங்க. அதோட ஹைடோக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட கணத்து முழிக்க ஆரம்பிக்கிறாரு. அவரும் எந்திரிச்சிட்டு அங்கே இருக்க அந்த ஜியோவை தான் பார்க்குறாரு. அவரும் அதை தூக்கிக்கிட்டு வெளியில் வந்துடுறாரு. அதாவது இந்த மேட்ச் முடிஞ்சிச்சு, நம்மளால முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்ணிக்கிட்டே வர்றாரு. வரையிலே அவரும் மறுபடியும் மயங்கி விழுற போகையில் நம்ம டீம் வந்து காப்பாற்றிடுறாங்க. அடுத்த ஃபைட்டுக்காக வாங் யுவா பேபேங்கிறவங்க எல்லாருமே ரெடியாக இருங்க, அடுத்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லோரும் ரெடியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மேட்ச்சில் வர ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் அதே நேரத்தில் ஆப்போசிட் அகாடமிலேருந்து ஒருத்தனை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஷங்க்லான்ங்கிறவன் தான் ஃபர்ஸ்ட். இது செகண்ட் ஒரு பொண்ணு என்ஆர் அப்படிங்கிற பொண்ணு தான் வருது. அதோட அவங்க டீம் கேப்டன் அவங்க வந்து இன்யாங் அப்படிங்கிறாங்க. அவங்க எல்லாருமே ஸ்டேஜுக்கு வந்துடுறாங்க. அதோட நம்ம டீமும் ஸ்டேஜுக்கு வந்துடுறாங்க. அங்கே இருக்க கிங்கும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, நீ தானே இந்த சின்ன குழந்தைங்கள எடுத்ததுக்கு எம்பரரு, நீ இங்கே உட்காந்து இந்த குழந்தைங்களோட போட்டியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலாக சொல்கிறாரு. அதே நேரத்தில் ஓகே மெஜஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போய் உட்காந்துறாரு. நம்ம ஹீரோ டீமுக்கும் ஆப்போனன்ட் டீமுக்கும் ஃபைட் ஆரம்பிச்சிருக்கு. ஃபைட்டில் 2 பேருமே வேறு லெவலில் சும்மா தாறுமாறாக தான் சண்டை போட்டுட்டு இருந்திருக்காங்க. 2 பேரும் டீமும் விட்டு கொடுக்காம செம்மையாக தான் சண்டை போட்டுருக்காங்க. தன்னோட சோல் வெப்பன்ஸ் அண்ட் சோல் பவர்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்தி தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ஆப்போனன்ட் டீம் கேப்டனும் யாரும் பயப்படாதீங்க, இவங்க ரொம்ப சப்பாக தான், நம்ம ஈஸியாகவே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் நக்கலாக பேசிட்டு அதே நேரத்தில் எல்லாருமே அவங்களோட ஸ்கில்ஸை ஒரே நேரத்தில் பயன்படுத்துகிறாங்க. நம்ம ஹீரோ டீம் கொஞ்சம் திணறினாலும் ஈஸியாகவே டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் இன்னங்கிற பொண்ணு, அதாவது ஃப்ளேம் வச்சுருக்கோம், அந்த பொண்ணு தன்னோட அட்டாக் ரிலீஸ் பண்ணுது. நம்ம ஹீரோவும் தன்னோட ஐஸ் பவரை ரிலீஸ் பண்ணி ஈஸியாகவே டிஃபெண்ட் பண்ணி அந்த பொண்ணையும் டிஃபீட் பண்ணிடுறான். அதே நேரத்தில் அந்த டீம் கேப்டன் மட்டும்தான் இருக்கான். அவனும் தன்னோட ஃபிங்ஸ் அட்டாச்சு வேறு லெவலில் தான் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கான். அதனால் நம்ம ஹீரோ டீம் யாருமே வெளியில் போகாமல் கொஞ்சம் பிடிச்சி 2 பேருமே ஸ்டே பண்ணி இருந்துக்கிறாங்க அந்த இடத்துல. அதே இடத்துல பேபேங்கிறவனும் தன்னோட பிளட் லைனை வேக்கப் பண்ணி அது மூலமாக ஒரு டிராகனையே சமன் பண்ணிடுறான் அந்த இடத்துக்கு. அந்த டிராகனும் பார்க்குறதுக்கு கோல்டன் கலரில் இருக்கும். எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க, என்ன ஒரு கோல்டன் டிராகனா அப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவலில் பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் அட்டகாசமாக இருக்குது. பேபே தனியாகவே இந்த பவர் ஸ்கில்ஸை யூஸ் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லி, அது வந்து ஒரு கம்பைன் ஸ்கில், அது தனியாகவே யூஸ் பண்ணிட்டான்னு சொல்லி எல்லாருமே ஷாக்லேயே தான் இருக்காங்க. அதே நேரத்தில் டீம் கேப்டனையும் ஈஸியாகவே நம்ம பேபே வந்து அட்டாக் பண்ணிடுறான். இருந்தாலும் ஆனாலும் விட்டு கொடுக்காம அந்த ஆப்போனன்ட் டீம் கேப்டனும் ரொம்பவும் இது பண்ணிகிட்டு இருக்கான். அதே நேரத்தில் நம்ம ஹியூவாகவும் கம்பைன் ஸ்கில்லை பண்ணி அவங்க எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் ஆக்கிடுறாங்க. அவ்வளோதாண்டா மேட்ச் முடிஞ்சிருச்சுடான்னு நினைக்கிற டைமிங்கில் அவங்க என்ன பண்ணுறானுங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோல்டன் கலரில் லாக் பண்ணப்பட்ட அந்த இதே ஈஸியாகவே பிரேக் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம ஊவாங்கும் விட்டு கொடுக்காம யூவாவும் தன்னோட அட்டாக் ஸ்பீடை வச்சு அடுத்தடுத்து லாக் பண்ண பார்க்குறாங்க. இருந்தாலும் ரொம்ப ஈஸியாகவே அவனுங்க அதிலேருந்து வெளியில் வந்துடுறானுங்க. நம்ம யூவாவும் தன்னோட ஐஸ் எம்பரர் பயன்படுத்தி அந்த இடம் ஃபுல்லாக ஐஸ் ஆக்குறான். இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு ஐஸ் இதுவே சமன் ஆக ஆரம்பிக்குது. இருந்தாலும்
அவங்களால யாராலையும் எதுவுமே பண்ணிக்க முடியல. ரொம்ப ஈஸியாவே அதுலேருந்து வெளியில வந்துடுறாங்க. அங்க இருக்க எம்பரர் இது ஒரு ஃபார்ஷியஸ் பீஸ்ட்டு, இது எப்படி இவங்ககிட்டன்னு சொல்லி ஷாக்ல தான் இருக்காரு. அதே நேரத்துல நம்ம ஹீரோவும் விட்டு குடுக்காம, அந்த ஹீரோ அந்த ஆப்போனன்ட் டீமோட கேப்டனையே அட்டாக் பண்ணி வெளியில கொண்டு வந்துர்றான். நம்ம ஹீரோவும் எலிமினேட்டட் ஆயிடுறான். அதே இடத்துல அந்த ஆப்போனன்ட் டீமோட கேப்டனும் எலிமினேட் ஆயிடுறான். இப்போ உள்ள இருக்கிறது நம்ம உவாங் மட்டும் தானே உள்ள இருக்கிறா. மத்தபடி எல்லாருமே ஏன்னா ஆல்மோஸ்ட் அந்த பேபியும் வெளில போயிட்டான். நம்ம ஹீரோவும் வெளியில வந்துட்டான். இப்போ உவாங் மட்டும் தான் உள்ள இருக்கா. நம்ம யுவாங் என்ன நினச்சிருப்பான்னா, அந்த ஆப்போனன்ட் டீம் கேப்டன் மட்டும் தான் அதுலேருந்து வெளில வந்திருக்கான். அதனால ஈஸியாவே இது தப்பிச்சிடலாம். நம்ம இவன வெளில அனுப்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு உவாங் உள்ள இருக்கனால நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிருப்பான். ஆனால் உள்ள இன்னொருத்தர் வந்து நம்ம உவாங்க ஒரே அடி தான் நம்ம உவாங்க பறந்து போய் விழுந்தான். அவனும் வரும்போது நான் அந்த மேட்சை முடிச்சாச்சு, அவ்வளோதான், இந்த உவாங்குண்டு இறந்துட்டா, நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி குதிச்சுக்கிட்டே நம்ம உவாங்கும் நான் இன்னும் டெத் ஆகலை, நான் கண்டிப்பாக வருவேன், உங்க கூட போட்டி போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான், உன்னோட பவர் எல்லாமே ஸ்பிரிச்சுவல் பவர் எல்லாமே ட்ரைன் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நீ எங்கே உன்னோட ஸ்கில்லை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அதே இடத்துல ஆப்போசிட்டில் இருக்கணும் தன்னோட வெப்பனை யூஸ் பண்ணி ஒரு அட்டாக் மாதிரி இது பண்ணுறான். நம்ம வாங்கும் திரும்ப எந்திரிச்சு நின்றுக்கிட்டு, இதுக்கப்புறம் உன்னை சும்மா விட போகிறதே இல்லை, என்னோட ஸ்கில்லை பயன்படுத்தவே போகிறது இல்லைடா இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஹேமரை வெளியில் எடுத்துடுறான். அதை பார்க்குற எல்லாருமே சரியான ஷாக் ஆயிடுறாங்க. அதை ஜஸ்ட் கீழே ஊன்னதுக்கே அவனோட ஸ்கில் எல்லாமே உடஞ்சிருது, அவனோட வெப்பனே நொறுங்கிடுது. இந்த ஹேமர் பேர் தான் சோல் ஹேமர்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தன்னோட ஹேமரை வச்சு ஒரே ஒரு அட்டாக் தான் பண்ணுறான். ஆப்போசிட்டில் இருக்கிறனால ரொம்பவும் பயந்துடுறான். அதில் அந்த ஹேமரில் தன்னோட மின்னல் சக்தி எல்லாத்தையுமே கேதர் பண்ணி ஒரு அட்டாக் தான் வைக்கிறா. அங்கே இருக்கவன் எல்லாருமே வெளியில் தூக்கி அடிச்சிடறாங்க. நம்ம வாங்க இந்த போட்டியில் ஜெயிச்சே கைஸ். தொடர்ந்து எபிசோடு முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட அடுத்து கண்டினியூஸாக வந்துடும். வெயிட் பண்ணி பார்த்துக்கோங்க கைஸ்.